வணக்கம். வாழ்க்கையே பயணம் தானா இந்த யூடியூப் சேனல் மூலியம் உங்களை நான் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. நம்ம ஒரு ராசி பலனாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா மேசத்துலேருந்து இப்போ கன்னி வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இந்த துலாம் ராசி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காலபுருஷனோட 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ 7ஆம் இடங்கிறது வந்து சமுதாயம், நம்ம மனைவி, நம்ம கூட்டாளி, நம்ம சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அடைய போகிறோம், இது மாதிரிக்கே ஒரு காலகட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் சிந்தனை வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படியாவது முன்னேறி தொழில் பண்ணி, ஏதோ ஒரு கூட்டு தொழில் பண்ணாலும் சரி, எப்படியாவது முன்னேறி நம்ம தொழில் பண்ணி நம்ம ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. அதே அந்த எண்ணத்தையும் இது பண்ண வச்சு பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்க வேண்டிய ராசியும் துலாம் ராசி தான். ஏன்னா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக துலா ராசிக்காரங்க சந்திச்சிருவாங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்காது. உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக நம்ம பிறந்திருக்கிறதுனால நம்ம காலபுருஷன் 7ஆம் இடத்து ராசியாகவும் நம்ம இருக்கோமா, அப்போங்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரிக்கே மனைவி மேலே அது நல்ல ஒரு பற்றுதல் இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. நம்ம வந்து எப்படின்னா நம்ம விட்டு கொடுக்கும் தன்மையாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்துக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு பற்றுள்ள ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசியாக இருக்கும். இவங்க அதே மாதிரிக்கு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் நல்லா வலுப்பெற்று, அதே மாதிரியே 10ஆம் அதிபதியும் நல்லா வலுப்பெற்று உட்காந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொழில் பண்ணுற யோகம் வந்து அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டிய ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. அதே மாதிரியே எந்த ஒரு ஜாதகக்காரனும் துலா ராசிக்காரங்களோட ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு பொதுவாக ஒரு பிஸ்னஸோ இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஒரு அபரிவிதமான ஒரு வெற்றியை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா துலா ராசிக்காரது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் 7ஆம் இடம் சமுதாயம், நம்மளோட கூட்டாளி, நம்ம மனைவி, இந்த ஸ்தானத்தெல்லாம் குறிக்க வேண்டிய இடம். நம்ம ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அடையலாம் ஒரு கூட்டு சேர்ந்து இவங்க மாதிரி ராசியோடு செயல்படும் போது. இப்போ துலா ராசிக்காரங்க வந்து தொழில் ரீதியாக அபரிவிதமாக வளர்ச்சி அடையக்கூடிய ராசி. சப்போஸ் அவங்க சொந்த ஜாதகம் ஒரு சில சுச்சமம்லாம் இருக்கும். ஏன்னா சரியான தசாபுத்தி போலையான்னு சரி, இல்லை 10ஆம் இடம் கரெக்டாக வலுப்படலை இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு சில சுச்சமமும் நம்ம சொந்த ஜாதகத்தில் இருக்கும். ஏதாவது சார்ந்து சந்தேகங்கள் இருந்துச்சு நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு மேலே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்மளை வந்து ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா வீடியோஸ் நமக்கு வரும். ஜோதிடம் சார்ந்த ஒரு கிரகத்தை பற்றியும் நம்ம சுவிட்சமாக நம்ம பற்றி பேச போகிறோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.